என்னுடைய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம மனசில் நிறையா விஷயங்கள் வந்து தோணுது, சொல்லணும். அது சொல்கிற விதம் தான் நமக்கு வந்து சரியாக பிடிப்பட மாட்டேங்குது. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஏதோ என் மூளைக்கு தெரிஞ்சதுன்னு சொல்கிறேன். அது தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் அதை அக்ரி பண்ணிக்கணும், சரிங்களா? தப்பாக இருந்தால் திட்டாதீங்க. அது உங்களுக்கு ஏற்கக்கூடிய விஷயமா இருந்தால் ஏற்றுக்கணும், சரிங்களா? இப்போது நம்ம எல்லாமே மனுஷங்க தான். எல்லோரும் ஒரு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் ஓடிட்டு. தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஒரு ஊராக இருந்தாலும் சரி, ஒரு ஊராக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, அதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல. ஒத்துழைப்பு கொடுக்கணும் தானே. கொடுத்தா தானே ஏதாவது ஒரு சாதனை ஏதாவது செய்ய முடியும். தனி மனிதனாக வந்து எதுவும் செய்ய முடியும், ஓகேங்களா? இப்போது கிட்டத்தட்ட ஒரு யாருக்குமே தெரியும் நாடு எந்த நிலவரத்தில் இருந்துச்சு, தமிழ்நாடு எப்படி இருந்துச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வேணால் நம்ம கொடுக்குற 5 10 வாங்கிக்கிட்டு வேணால் நம்ம மாற்றி பேசலாம். மற்றவங்கள குறை சொல்லி குழப்பம் நடத்தலாம். ஆனால் அவங்கவுங்களுக்கு நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். அதை கேட்டு பார்த்தா தெரியும் நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பாங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சரிதானங்களா? அதே மாதிரி ஒதுக்கணும். மனசாட்சி விரோதம் நம்ம எதுவும் செய்யணும், புரியுதுங்களா? இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நம்மெல்லாம் வளர்ந்து வந்த விதம் எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ கஷ்டத்தில் வளர்ந்து வந்தோம், எவ்வளோ வழிபறி கொள்ளை எல்லாமே. அது என்னது, இந்த சிறுமிகள் இப்போலாம் எல்லாமே தெரியும் எல்லாருக்குமே. அதையெல்லாம் இப்போ இல்லைன்னு ஆகிடுமா? அப்போல்லாம் நம்ம குரல் கொடுக்காத நம்ம இப்போ வந்து ஒரு மனுஷன் புதுசாக ஒரு ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னா அவங்கள முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணுங்க, புரியுதுங்களா? சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க மேலே தப்பான ஒரு அவமரியாதையை வந்து வச்சு அதை வந்து அவங்கள அழிக்க ட்ரை பண்ணாங்க. இதே மாதிரி தான் நம்ம விஜயகாந்த் ஐயா வந்தார். அவர் ஏதோ 1 2 வாரத்தை வந்து ஏதோ அவர் பேசுனது, அவர் ஸ்ட்ராங்காக பேசினார். அதை வந்து பத்திரிக்கைக்காரங்க எல்லாருமே போட்டு அசிங்கம் பண்ணி அவர் வரியாக முடிச்சு விட்டாங்க, சரிங்களா? அதுக்காக தான் இப்போ விஜயன் வந்திருக்கிறார். அவரும் வாயை திறக்காமல் எங்கே பேசணுமோ அங்கே மட்டும் பேசிட்டு அவர் அமைதியாக இருக்கிறார். ஏன்னா அந்த இடத்துல வாயை வச்சோம்னாக்கா அது நமக்கே வந்து விபரீதமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அதில் கரெக்டாக இருக்கிறார். அதை பிடிச்சி நோண்டி அப்படி இருக்கார், இப்படி இருக்கிறாரு, பேச மாட்டார். எங்க எல்லோரும் நம்ம முன்னேற்றத்துக்கு போராடுறோம், நம்ம நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறோம். ஏன் இப்படி ஒருத்தவங்க வந்து ஒரு 5 10 ரூபா கொடுக்குறாங்க, 1000 2000 கொடுக்குறாங்கன்னா அதுக்காக நம்ம மனசை விற்றுட்டு பேசக்கூடாது, தப்பு இல்லையா அது? இன்றைக்கி நிறையா சோசியல் மீடியா நிறையா வீடியோவை நாங்கள் பார்க்குறோம். எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கலாம். மனசெல்லாம் வலிக்குது தான். என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் நம்ம வந்து உட்காந்துட்டு சொல்லியிருக்க முடியாது. இல்லை, நமக்கு நம்மளோட வேலையும் பார்க்கணுமா? அதனால் இதோட விடுங்க எல்லாத்தையுமே. மற்றவங்களை குறை சொல்கிறது இல்லைங்க. அவர் என்ன செய்கிறாரு, அவரோட குறையை மட்டும் அவர் ஏதாவது தப்பாக செஞ்சாருன்னா அதை போய் கேளுங்க. மனசாட்சி விரோதம் போய் கேளுங்க, சொல்லுங்கள். அதை விட்டு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு. போன வருஷம்லாம் எப்படி இருந்துச்சு? எவ்வளோ கொலைகள் நடந்துச்சு, எவ்வளோ லாக்கப்பு சேர்த்து நடந்துச்சு. அப்போல்லாம் யாராவது குரல் கொடுத்தீங்களா? யாராவது பேசுனீங்களா? இப்போ மட்டும் என்னை இவ்வளோ வந்து பிடிக்கிறீங்க தானே? நம்ம தமிழோட என்ன இப்படி தெரியுமா இருக்குது? அவனும் ஒருத்தன் மேலே வந்துடக்கூடாது. அவனை கீழே இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும், காலை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும், மேலே ஏறி போயிடக்கூடாது. போனால் நமக்கும் நம்ம மனசை அப்படி பொறுத்துக்காது, எரியும். அதுதான் இப்போ நடக்குது, புரியுதுங்களா? ஓப்பனாக சொல்கிறேன், நாங்கள்லாம் உழைக்கிற எங்களாலே 10 ரூபா கையில் வச்சுக்க முடியல. ஒன்றுமே உழைக்காதவன் இன்றைக்கி பல லட்சம் பல கோடி வச்சுருக்காங்க. எப்படிங்க வந்துச்சு காசு? அந்த ஒரு ட்ரிக்ஸை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்களேன், எப்படி அதை மாதிரி சம்பாதிக்கிறோம். நாங்களும் கற்றுக்குறோம். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாமல் தானே எங்கள் வயசையே நாங்கள் வந்துக்கிட்டு இப்படி வெளிநாடு அங்கே இங்கேன்னு விட்டு அழிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரிக்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நாங்கள் உள்ளே நாங்களும் சம்பாதிச்சிடுவோம், பெரிய ஆள் ஆகிடுவோம்ல. இந்த பணத்துக்காக தானே எங்கள் உலகமாக சுற்றிட்டு வரோம் நாங்கள்.
ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. சாரி.